ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானகரம் ஃபிஷ் மார்க்கெட். எப்பவும் போல கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க போனது வந்து சண்டே. அதனால ஆஸ் யூசுவல் இந்த எண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா அவங்களே கொண்டு போய் அந்த எண்ட்ல விட்டுட்டாங்க. ஆனா நாங்க போன அன்னைக்கே ரொம்ப ரஷ்ன்னு சொல்ல முடியாது. பட் ரஷ்ஷா தான் இருந்துச்சு. நாங்க வந்து ப்ரானும், ஃபிஷ்ஷும் வாங்கிடலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தோம். சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு ப்ரான் வாங்குற வேலைய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் ப்ரான் எவ்வளோன்னு கேட்டோம். 350 அப்படின்னு சொன்னாங்க. மீடியம் சைஸ் ப்ரான். ஸோ அது 1 கேஜி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷ என்ன வாங்குறதுன்னு தெரியல. ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. அதனால அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு, ஃபைனலா குழம்பு வைக்கிறதுக்கு கொடுவா மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுவா மீன் அது ஒரே மீன் தான் 550 அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கூட குறைச்சு கேட்டோம். பட் அந்த அண்ணா முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால, அந்த ஒரு மீன அப்படியே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, 1000 கிட்ட வந்துருச்சு. 900 ஆயிருச்சு. சரி ஓகே வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுனோம். நாங்க பார்த்ததுல கட்லா மீன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ரேட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வாங்கிட்டோம். கட்லா மீனோட ரேட் வந்து 150 சொன்னாங்க. அதில ஒரு 2 கிலோ வாங்குனோம். ஃபைனலா ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு கிளீன் பண்ற ஏரியாவுக்கு வந்தாச்சு. கிளீனிங்க்கு பெர் கிலோவுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அந்த அண்ணா ரொம்பவே ஃபாஸ்ட்டா கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷு ரொம்ப சீக்கிரமா கிளீன் பண்ணியாச்சு. பட் ப்ரான் தான் கிளீன் பண்ண ரொம்ப லேட் ஆச்சு. வெயில் வேற. நாங்க வாங்கிட்டு போறப்ப அரவுண்ட் 11:00 இருக்கும். ரொம்பவே வெயிலா இருந்துச்சு. இப்போ வெளியவே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி பலூன், அப்புறம் பபிள்ஸ், அப்புறம் அவங்களுக்கான டாய்ஸு, சார்ட் இதெல்லாமே வச்சு வித்துட்ருக்காங்க. அண்ட் ஒரு கார்னர்ல வந்து செராமிக் ஐட்டம், கத்தி இந்த மாதிரி விஷயமும் வித்துட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு, ஃபைனலா நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சாப்பிடாம தான் கிளம்புனோம். அதனால வீட்டுக்கு வர்றதுக்குள்ள செம பசி. அதனால மேகி செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு மேகி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சோம். அதுக்குள்ள எங்க அம்மா மேல ஃபிஷ்ஷ நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோனே என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வழியா ப்ரான கிளீன் பண்ணி, ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ப்ரான் தொக்கு பண்ணிட்டோம். ஃபைனலா இன்னைக்கு எங்க வீட்ல சாப்பாடு மீன் குழம்பு, ப்ரான் தொக்கோட முடிஞ்சுச்சு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள நான் இன்னொரு விலாக்ல பார்க்குறேன். பை பாய்.